எல்லாத்தையும் இருந்த மனுஷன் திரும்ப எழுந்து நிற்கிற படம் தான் கிளாடியேட்டர். கிபி 180 ரோமின் சத்தியவான் தளபதியான மேக்சிமஸ் வாரில் ஜெயிச்சு வீட்டுக்கு போக ஆசைப்படுறான். ஆனால் எம்பரர் மார்க்கஸ் சொல்றாரு, என் மகனால் நாட்டை ஆள முடியாது, நீ தான் நாட்டை மீட்டமைக்கணும்னு கேட்குறாரு. இது தெரிஞ்சுக்கிட்டு அவனோட பையன் கமாண்டஸ் அவங்க அப்பாவை கொலை பண்ணுறான். அதுக்கப்புறம் மேக்சிமஸ்க்கும் அரச மனத்தில் சந்தேகம் இருக்கிறதுனால அவனே கொலை பண்ண திட்டமிடுறான். ஆனால் மேக்சிமஸ் எப்படியோ தப்பிச்சு தான் வீட்டுக்கு போனால் அங்கே அவன் குடும்பமே கொலை பண்ணப்பட்டிருக்கு. இதனால் மன உடைஞ்சு மயங்கி விழுந்த அவனை ஒரு கேங் கடத்தி அவனை அடிமையாக வச்சுக்கிறாங்க. அப்புறம் ரோமில் நடக்கிற போட்டியில் கிளாடியேட்டராக கலந்துக்கிறான். அங்கே நல்ல சண்டை போட்டு போட்டியில் வெற்றி பெறான். இதனால் புதிய எம்பரான கமாண்டஸ் பார்வையும் இவன் விழுது. அப்போ கமாண்டஸ் கேட்குறான், நீ யாருன்னு இந்த உலகத்தை காட்டுன்னு. இவனும் ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ணோன்னே எல்லாரும் சாக்காகிறாங்க. அரசனை கொண்ட உன்னை பள்ளி வாங்க தான் என்னோட கடைசி ஆசைன்னு மேக்சிமஸும் சொல்கிறான். இதனால ரோட்ஸில் எல்லாருமே மேக்சிமஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. திரும்ப இன்னொரு ஃபைட் நடக்குது. ஆனால் இது மேக்சிமஸ்க்கு அன்ஃபேவராக இருக்குது. அங்கே சண்டை நடக்கும்போது நடுவில் புலிகளையும் கல்லை தூக்கி எறிஞ்சி மேக்சிமஸை தாக்குறாங்க. பட் இருந்தாலும் அதுலேயும் மேக்சிமஸ் தான் வின் பண்ணுறான். லாஸ்ட்டாக ஒரு சண்டை கமாண்டஸ்க்கும் மேக்சிமஸ் இடையில நடக்குது. தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் போராடி மேக்சிமஸ் கமாண்டஸை கொன்று ரோமுக்கு சுதந்திரம் வாங்கி தரான். கடைசியாக தானும் இறந்து தன்னோட குடும்பத்தை பார்க்க போகிறான். ஹீரோஸ் சாகலாம், ஆனால் அவன் சாதிச்சது எப்பயும் மறையாது.